ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சுகாஸ் குட்டியும் நம்ம ஆராதனா குட்டிக்கும் வந்து ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பேகு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸு, அந்த மாதிரி தேவையானதெல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். என்னென்ன வாங்க போகிறோம், எந்தெந்த கடையில் என்னென்ன ரேட்டில் வாங்க போகிறோம் எப்படிங்கிறது தெரில. நானும் சுகாஸ் குட்டியும் தான் வந்து போக போகிறோம். ஆராதனா குட்டியும் தான் எங்கள் அம்மா கூட ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சக்திக்கு வந்து ஒர்க் இருக்குது, இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கிறதுனால இன்னும் ஸ்கூல் தொடங்கிடும் அப்படிங்கிறதுனால சரி நம்ம பஸ்ஸில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இப்போது கிளம்பியாச்சு. அந்த வீடியோ தான் வரப்போகுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ்ஸில் போய் போயிட்டு பார்க்கலாம் கடையில். வெயிட் பண்ணுங்க, தெரியும். கோபியில் இருக்கிற ஹரிணி மெட்டல் மால் அங்கே இருக்கிறோம். சுகாஸ், எங்கே கிளம்பிட்டீங்க? அது கிளம்புறேங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைக்குள்ளே போகிறோம். பென்சில் பாக்ஸ் எங்கேக்கா இருக்குது? இது அங்கே இருக்குது. நட இங்கே பாரு, இங்கே பாரு. இந்த சைடு கொட்டி வச்சுருக்குறாங்க ஒரு நிறையா. கொடு, பேக் கொடு. நீ பாரு, அது நல்லா இருக்கு. நல்லா எடுத்து பாரு ஒவ்வொன்று. அந்த ரெட் கலர் எடு, பெருசாக இருக்கிறது. ஸ்நாக்ஸ் பாக்ஸா? கலந்துருக்க மாட்டேங்குது. அந்த சைடு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ். இங்கே வா, இல்லை பாரு. சுகாஸ்க்கு இவ்வளோ பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே புரியல. சுகாஸ், நான் என்ன பண்ணுவேன் பகவானே அப்படிங்கிறியா? யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு எடுத்துட்டுக்கிறேன். அடுக்கடுக்க சரி ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பாரு. பிடிக்கலன்னா அதை க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி வச்சுட்டு மறுபடியும் வேறு எடுத்து பாரு. எந்த மாதிரி வேணுங்க? ஓல்டு அதெல்லாம். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறியா? ஓல்ட் இஸ் கோல்டு தான். பாரு, உனக்கு பிடிச்சது பாரு. நான் வாட்டர் பாட்டில் பார்த்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து இந்த கடைகள்லேயே இருக்குது. பார்ப்போம். இந்த வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட் பாருங்க. ரேட் வந்து 650 வந்து 550 தராங்க. $550 தராங்க. எது? நீ எடு, பென்சில் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் எடு. இது வந்து ஜூஸரோட வருது. ஜூஸர் 520 வந்து 440. ஜூஸர் உள்ளது. வாட்டர் பாட்டிலுக்கு சூப்பராக இருக்குது. பென்சில் குடி, நான் எடுக்கிறேன். முடி பாரு, ஒவ்வொன்று எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு டிஃபன் பாக்ஸு. அந்த மாதிரி வேண்டாம். என்னடா உள்ள நடா. அது மாதிரி கைப்பிடியோடு எட்டு போய்க்கு சுகாஸ், கையில் பிடிச்சிட்டு போய்க்கலாம். இந்த சைடு பாரு, இங்கே பாரு, இங்கே இருக்குது பாரு நிறைய. இதில் பாரு, குட்டி குட்டி அழகழகாக இருக்குது பாரு. 2 அடுக்கு இருக்குது பாரு. அதுதான் இங்கேயும் இருக்குது பாரு. பாக்ஸாக வேணுமா இல்லை வால் மாதிரி வேணுமா? ரவுண்டாக, அதை ரவுண்டாக இருக்குது பாருங்க. பாரு, டிசைன் இருக்குது பாரு. ஓப்பன் பண்ணி பாரு, நல்லா அகலமாக இருக்குதான். இதைத்தான் அதை அப்படி எடு. டைட்டாக இருந்தால் வச்சுட்டு வேற எடு.
ஸ்டிக்கர் கூட இல்லை, எல்லாமே இருந்தது. அப்போ ஒட்டலாமே ஆராதனா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது பேக் ஒன்று வாங்கினோமா, அதனால் ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 பேக் வாங்கிட்டு 2 பவுச்சு 2 ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டிக்கர் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பர்ச்சேஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வெயில் ஓவராக இருக்குதுடாப்பா. ஏன் ஐயோ கண்ணே முழிக்க முடியல எங்களால். சுகாஷ் சோறு உடஞ்சிட்டார் சார். போனோடனே இன்ட்ரெஸ்டாக எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அவன் வீடு எப்போ வரும், பஸ் ஸ்டாண்ட் எப்போ வரும், பஸ் ஸ்டாப் எப்போ வரும். வெயில் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி, மழை பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன். ஓவராக இருந்துச்சு. முடிச்சுட்டு எல்லாம் வந்தாச்சு. மொத்தமாக அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3000 ஆயிடுச்சு. 3000 ஆயிருக்குது. என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத வேணுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஃபஸ்ட்டு நான் போய் சாப்பிடணும், பசி ரொம்ப பசிக்குது. நான் கடையில் வந்து ஜூஸ் தான் ஒன்று வாங்கினோம், 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கினோம், அதை குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்து சாப்பிட்ணும். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி இருக்குமாம்மா, 2 மணி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு கொடுமை நடந்திருக்கு, அது நான் கவனிக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுகாஷ் குட்டியை வீடியோ எடுன்னு சொல்லிட்டு நான் பொருளெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எடுக்க சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு திங்ஸாக வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் பேசியிருப்பேன். அந்த 4 நிமிஷம் வந்து கேமரா ஆன் பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷ். ஆனால் எப்போவுமே கரெக்டாக எடுப்பாங்க வீடியோ, நல்லா பரவாயில்ல, பெரியவங்க எடுக்கிற மாதிரியே நல்லா தெளிவாக எடுத்திருப்பாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில, வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. ஆன் பண்ணாமல் வீடியோவில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. நானும் எல்லாம் பேசிட்டு வாய் வலிக்க பேசிட்டு ஒவ்வொரு திங்ஸை எடுத்து காட்டிட்டு, இதெல்லாம் இந்த ரேட்டு, இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டு இருந்திருக்கிறேன். இப்போ நான் அது கவனிக்கவே இல்லை. இப்போ நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், என்னடா வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற கிளிப்பெல்லாம் ஒன்றை கூட காணமேடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு டைமாக இருந்தால் பரவாயில்ல, நானும் 2-3 பக்கம் நின்று பேசியிருந்தேன். எந்த கிளிப்புமே காணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தெளிவாக சொல்லியிருந்தேன், இதெல்லாம் இந்த ரேட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அதுக்காக வந்து நான் சொல்லியிருந்தேன். சரி கம்பேர் பண்ணி வாங்கிக்குவாங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி திங்ஸ் இதில் வாங்குங்க இப்படி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த கிளிப்பு ஃபுல்லாக கடையில் எடுக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து பார்த்து நானே ஷாக் ஆகிட்டு, ஒருவேளை நம்ம டெலீட் பண்ணிட்டோமோ அப்படின்னு பார்க்குறேன். டெலீட்டெல்லாம் பண்ணல, ஆக்சுவலாக வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ சேடாக இருந்துச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறேன், ஏன்னா நான் சொன்னதெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நீங்களாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க.